வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார், ஒரு பெரிய ட்ராஜடி இது வந்து யாரை எப்படி குத்தம் சொல்கிறதுன்னு தான் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இதுதான் எல்லா இடத்துலையுமே போயிட்டுருக்கு. நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கை காமிக்கிறதுலே தான் எல்லோரும் இருக்காங்க. 41 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க. அதுக்கு என்ன பேசணும் அப்படின்னு தெரியாமையே இப்பயும் அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையாக சைமன் இப்போ ஒரு சம்பவம் நடந்துட்டு மிக துரதிருஷ்டமான சம்பவம். அந்த சம்பவத்திலேருந்து மீள்வதற்கு பெரிய கஷ்டம். நம்மள மாதிரி ஆட்கள்லாம் ஏன்னா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி முடிந்த 10 நிமிஷத்தில் இந்த மாதிரியான ஒரு தகவல் வருது அப்படின்பொழுது நமக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதெல்லாம் மாரி அதற்கான நீங்கள் அதில் யார் குற்றவாளி, யார் பண்ணது, யார் இதுவானது இன்னும் விசாரணை இருக்குது. நீங்கள் எப்போவுமே தீர விசாரிப்பது மெய். அதுதான் இப்போ நம்ம என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம். இங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா டிஎம்கே தரப்பில், ஆளுங்கட்சி தரப்பில் அருணா ஜெகதீசன் முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு நம்பர் கமிஷன் அவங்க விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க தாவேக்கா சிபிஐ விசாரணை வேணுன்றாங்க. எதிர்கட்சிகள்னு அதான் சொல்கிறாங்க. அப்புறம் தாவேக்காவினர் மனித உரிமை ஆணையத்துக்கு ஒரு கடிதமும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம். நேற்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு எல்லாருக்கும் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு அவங்களும் ஒரு விசாரணையை நடத்திட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி நடிகையும் எம்பியுமான ஏமாலினி தலைமையில் ஒரு எம்பி குழு நார்த்துலேருந்து வராங்க. அவங்க விசாரணை தொடங்க போகிறாங்க. இப்படி பல கட்டமாக அந்த விசாரணை போயிட்டு இருக்கும் பொழுது இது சம்மந்தமாக நீங்கள் கண்ணு மூக்கு காது வச்சு பேசுறதுல முதல்ல ஒரு தவறான ஒரு விஷயம். அதை தாண்டி முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய இப்போ வரைக்கும், ஏன்னா ஒரு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூட ஒரு மாதிரி இருந்தால் கூட கிட்டத்தட்ட 36 மணி நேரம் ஆயிடுச்சு இல்லைங்களா அந்த சம்பவம் நடந்து. இது வரைக்கும் விஜய் ஏன் பார்க்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே வேளையில் அவங்க கோர்ட்டில் மனு கொடுத்துருக்காங்க, கரூருக்கு போகிறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க அப்படின்னு. நீங்கள் அனுமதியை விடுங்க. சம்பவம் நடந்தது, நீங்கள் கரூரை விட்டே போயிருக்கக்கூடாது. சரி, திருச்சிக்கு போயிட்டுங்க, திருச்சியில் தங்கியிருக்கணும். அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்திருக்கணும், ஸ்பாட்டுக்கு வந்திருக்கணும். உங்களை நம்பி வந்தவங்க இல்லை சைமனை. எல்லாரும் யார் வந்தவங்க யாரெல்லாம் விஜய்ன்ற ஒரு அந்த ஒற்றை நபருக்காக வந்தவர்கள் தான் அவங்க. கட்டுக்கடங்காத கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம் வந்தது உங்களுக்காக தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்க அந்த சம்பவம் அதுக்கப்புறம் எப்படி நடந்தது எதுன்னு அதுக்கான விசாரணை இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க ஸ்பாட்டுக்கு போயிருக்கீங்க, என்ன நடந்துற போது களத்துல இறங்கியாச்சும் பார்த்துதான் ஆகணும். இறங்கிட்ட பிறகு நீங்க எப்படி? அப்ப விஜய் என்ன மனநோக்கத்துல இருந்தாரு? அவர் அரசியல் பண்ணணும்னு இருந்தாரா, அரசியல்வாதி ஆகணும்னு இருந்தாரா, இல்லது வெறும் ரோட் ஷோ மட்டும் நடத்திட்டு போகணும்னு நினைச்சாரா, இல்லடி தன்னுடைய ஆளுமையை இப்படிதான் காமிக்கணும்னு முடிவு பண்ணாரா? அவருக்கு பின்னாடி இருந்து ஆலோசனை செய்தவர்கள் தவற ஆலோசனை செய்துட்டாங்களா? உண்மையிலே விஜய் நல்ல அரசியல்வாதியாக, திறமையான ஒரு இளம் அரசியல்வாதியாக வர வேண்டியவரை இப்படி காய் நகர்த்தி தப்பான ஒரு போக்குல அவரை வழிநடத்தி செல்லிட்டாங்களான்னு தெரியல. இன்னும் கூட பார்க்கல அப்படின்னு தான் பல பேர், நம்ம இல்லை அங்க இருந்த பல பேருக்கான இது டிவிக்கேல இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனக்கசப்பு போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது. ஆனால் அதே வேளையில் பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் சொல்றது அனுபவம்ன்றது ரொம்ப முக்கியம். அப்புறமா பிளானிங் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அனுபவம் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் திரும்பவும் சொல்றதுன்னு நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம். தவேக்கா ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்துக்கிட்டு வருது. கட்டுக்கடங்காத கூட்டம், செல்வாக்கெல்லாம் இருக்குது. மற்ற கட்சியினர்களும் உங்கள் மேல புறாவை இருக்கிறது. ஆளுங்கட்சி கடுப்பாக இருக்கிறாங்க, எல்லாம் ரைட்டு. ஆனால் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய மாற்று கட்சியில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் பொறுப்பில் இருந்தவர்கள், அவங்க பல மாநாடு பார்த்துருப்பாங்க, இது மாதிரியான பல பிரச்சார கூட்டங்கள் பார்த்துருப்பாங்க, பல மக்களை சந்திக்கிற பயணத்தை அவங்களாம் கரகட்டவங்க. அவங்களுடைய ஆலோசனை இருந்ததுன்னா, தம்பி வேணாங்க, இது சரியான இதுவும் கிடையாது, இது வாங்க இந்த திட்டத்தை மாத்துங்க, அதுதாங்க முக்கியம். விஜயகாந்துக்கு ஒரு கட்டத்தில் இறங்க முகம் ஆகுது. இறங்க முகம் ஆனவுடனே அவர் பட்ரோட்டி ராமச்சந்திரனை போய் கண்டக்ட் பண்ணுறாரு. பட்ரோட்டி ராமச்சந்திரன் தேமுதிக வராரு. அப்படியே விஜயகாந்தோடைய அந்த அரசியல் இதே மாறுது. அதுக்கப்புறம் 2 பேருக்கு ஒரு முரண்பாடு ஏற்பட்டு வெளியே போயிட்டார் அவர். இதுதான் அனுபவ அறிவுன்றது. விஜய் ஒருவேளை அவர் விரும்பலையா, இல்லது அப்படி வர்றவங்களை இவங்க விரட்டி விடுறாங்களான்னு தெரியல. சில பேர் வரவங்களை என்ன பண்ணுறது, போடா போய் அப்பா என்ன விரட்டி விட்டுருவாங்க, அது மாதிரி விரட்டி விடுறாங்களான்னு தெரியல. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பிரச்சனைக்கு அரசை மட்டுமே குறை சொல்றது சரியா அப்படின்றது என்னோட முதல் கேள்வி. ஏன்னா இவங்களோட கூட்டம், இவங்க தான் இத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி 10,000 பேர்னு சொல்லி கணக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா இடத்துலையுமே குறைஞ்சது 30,000 பேர் வந்திருக்காங்க. அப்போ இதுக்கு நம்ம 10,000 பேர்னு கணக்கு சொன்னால் தான் நமக்கு பெர்மிஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்களா, இல்லை இவங்க கேட்ட இடத்துல பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்றதால சின்ன இடமா கொடுத்துட்டாங்க அப்படின்னு இப்போது சொல்கிறாங்க. அப்போது சொல்லும்போது எனக்கு இந்த இடம் வேணாங்க, நாங்களுக்கு 30,000 பேர் வருவாங்க, இது பிரச்சனையாகும், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டாம்பீட் ஏதாவது நடந்தால் என்னோட தொண்டர்கள் உயிர் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை வேணான்னு சொல்லியிருக்கலாம். இப்போ அவங்க கேட்குற இடத்த தாண்டி இன்னொரு இடத்த கொடுக்குறாங்க அப்படின்போது உங்களுக்கு தெரியாதா?
இப்போ ஒரு மாவட்டம் கரூர் மாவட்டம்னு வச்சுங்க, இப்போ திருவாரூர்னு வச்சுங்க, அங்கே உள்ள உங்களுடைய பொறுப்பாளர்கள், உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் இருக்காங்கல்ல, இந்த ரோடு, இந்த சந்து, இந்த இடம், இந்த வீதி கரெக்டாக இருக்குமா அப்படின்னா, ஆனால் சரியான இது கிடையாதுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்களா? எவ்வளோ கூட்டம் வரும்னு அவங்களுக்கு தெரியாதா? வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்டுற மாதிரி நான் கூட நினச்சேன், ரொம்ப எல்லாத்துக்கும் இறங்கி போகிறாரு விஜய் அப்படின்னு. கொஞ்சமாவது ஒரு இது காட்டினா இல்லை. நீங்கள் வந்து டிஜிபி டேவிட்சன் அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு சொல்லியிருக்காரு வந்து என்னென்னா, அவங்க வந்து ரவுண்டானாவை கேட்டாங்க கரூரில். ரவுண்டானாவை கேட்கும்போது பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்குது, பெரிய பெட்ரோல் பேங்க். ஒரு பக்கம் அமராவதி ஆறு, இன்னொரு பக்கம் வந்து பாலம். என்ன ஆகும் அப்படின்னு உண்மையாக சரி உழவர் சந்தையை கேட்குறாங்க. உழவர் சந்தையை கேட்டபோது ரொம்ப குறுகலான இடம் வந்து. அப்போ வந்து நாங்கள் வந்து வேலுச்சாமிபுரத்தை நாங்கள் ஓகேவான்னு கேட்குறோம். அவங்க கேட்குறோம் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் எடப்பாடி பழனிசாமி அங்கே ஒரு கூட்டத்தை நடத்திட்டு போயிருக்காரு. ஓகே அப்படின்றாங்க. கேட்டதுக்கு 10,000 பேர் வருவாங்க அப்படின்றாரு. அப்புறம் யாரோ சொல்லித்தாங்க வந்து, நீங்கள் ஏங்க 10,000 பேர்னு இவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு. ஏங்க 20,000 பேர் 25,000 பேர்னா பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, 10,000 பேர் தாங்க அப்படி தாங்க குறிப்பிட்டு ஆகணும் அப்படின்றாங்க. ரைட்டு. இப்போ இந்த இடம் சரியான இடமா நீங்கள் கணிச்சிருக்கணும். வந்து உங்களை பார்க்க வந்த கூட்டம் வந்து, உங்களை நம்பி வந்த கூட்டம் தான் வந்து. தமிழகம் வந்து இந்தியாவில் தமிழகம் வந்து ஒரு படித்த மாநிலமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் எல்லாம் வந்து வெளிநாடுகள் ஐடி செக்டரில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்காங்க. தமிழர்கள் வந்து இங்கே அப்படி வளர்ந்துக்கிட்டு வர மாநிலத்தில் இளைஞர்கள் பூரா ஒரு வண்டிக்கு பின்னாடி 100கணக்கான பைக்கில் துரத்திக்கிட்டு போகிறாங்க. வந்து இது என்ன மாதிரியான இதுன்னு தெரியல. குழந்தைங்களை தோளில் வச்சுக்கிட்டு வழிநடுக்க பார்த்தீங்கன்னா வேல் கொடுக்கறது, அப்புறமா வந்து அந்த பூங்கொத்து கொடுக்கறது, அது என்ன சொல்லுவாங்க, இது நம்ம செங்கோல் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஒரு சந்துக்குள்ளோ ஒரு இடத்துக்குள்ளோ கட்டுக்கடங்காத கூட்டம் வந்திருந்தீங்க. இதெல்லாம் தாண்டி டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி இருக்காங்க. அந்த வீடியோ நான் கூட முதல்ல ஒன்று நினைச்சேன். இப்போ ஒவ்வொரு வீடியோ வரும்போது தான் தெரியுது டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறிருக்காங்க. வந்து கரண்ட்டை ஏன் கட் பண்ணிட்டீங்கன்றாங்க. வந்து கரண்ட்டு கட் பண்ணலன்னா என்ன ஆகும்? வந்து இவங்களே தான் கேட்டது வந்து ஒவ்வொரு இடமா போகிற இடங்கள்ல டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணுங்க, கரண்ட் ஆஃப் பண்ணுங்கன்றாங்க. வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறாங்க, ஒரு பில்டிங் மேலே ஏறுறாங்க, ஒரு என்ன சாரம் கட்டியிருக்காங்க, அந்த சாரத்து மேலே உட்காந்துக்கிறாங்க. என்னப்பா நீங்கள் வந்து எந்த நிலையில்? ஏன்னா இந்தியாவில் மிக பின்தங்கிய, நான் இதோ சொல்ல பின்தங்கிய மாநிலம் அப்படின்னும் பொழுது பீகார், உத்தரப்பிரதேசம் சொல்ல, இப்போ அவங்கெல்லாம் போட்டு அவங்க மீடியாவில் போட்டு இது வெளிவெளின்னு வளர்த்துட்டு இருக்காங்க. எங்களை வந்து காட்டு மிராண்டிங்க, எங்களை வந்து உங்கள் ஊரில் வந்து கொளுத்து வேலை செய்யறதுக்கு வந்தவனை வந்து திட்டிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து அங்கே வேலை இல்லாமல் இங்கே வந்துருக்குறேன்னு, இங்கே இருக்கிற இறால் பண்ணையில் வேலை செஞ்சவனை இது பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கள் ஊருக்காரனை இங்கே பாரு, எங்கள் ஊருக்காரனை விட மோசமாக இருக்கிறேன்னு அங்கே இருக்கிற மீடியாவில் எழுதிட்டு இருக்காங்க. பிணத்தின் மீதான அரசியல் இருக்குல்ல, மிக கொடுமையான ஒரு விஷயம். வந்து திரும்ப சொல்ல யாரும் இன்னைக்கெல்லாம் நீங்கள் சொல்லிடலாம் பாவ புண்ணியம் அப்படின்லாம், பாவ புண்ணியம்லாம் ஒன்றும் கிடையாதுங்கன்னு வந்து அதெல்லாம் இருக்குதுங்க. வந்து இந்த ஃபேக் நியூஸ் அப்படின்ற ஒரு மேட்ரு வந்து அப்படியே பரவி கிடக்குது. எங்கே பார்த்தாலும் ஒருத்தரும் ஒரு டீட்டெயில் சொல்கிறாங்க. இந்த கரூரில் நடக்க போகிற விஷயத்துக்கு டிஎம்கேல யாருமே போகாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மெசேஜ் வந்தது, டிஎம்கேல இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு நியூஸ் வருது. பிரச்சனை நடந்துருச்சு. அது வந்து யார் காரணம்ன்றத நம்ம வந்து ஒருத்தரை கை காமிக்க போகிறதில்ல. இவங்கெல்லாம் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்கணும். டெக்னாலஜியில் வதந்தி பரப்புபவர்கள் வந்து டெக்னாலஜியை வைத்து கொண்டிருக்கும் சைக்கோகள். ஒரு காலத்தில் வந்து ஊரில் வந்து வர வதந்தி பரப்பாங்க. வந்து வாயு வழியாக வந்து வதந்தி பரப்பிட்டு அப்படியே போய் ஒழிஞ்சிப்பாங்க. வந்து இன்றைக்கி சமூக வலைதளத்தில் நம்மக்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு சிஸ்டர் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கிறோன்னே இந்த சும்மா இருக்கிறவனுடைய மூலையில் சாத்தான் குடியிருக்குன்ற மாதிரி இந்த சாத்தான் மூலைகள் என்ன பண்ணுதுன்னா இது மாதிரி பண்ணுது. இதை தாண்டி எல்லாருக்கும் ஒரு ஐடி விங் இருக்குது, ஒவ்வொரு கட்சிக்கும் உண்டு. அவங்களும் ஒரு பக்கம் இருக்கும்போது சொல்கிற மாதிரி இந்த சமூக வலைதளத்தில் வருவது வந்து மிகப்பெரியதோ, அதை நம்பக்கூடாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது ஓவர் டோஸ் ஆச்சுன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது தான் ஒரு இதில் இப்படி பார்க்கும்போது ஒரு இதில் வருது, ஒரு இதில் அதை வந்து புறக்கணிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை தாண்டி சில சேனல்கள் இதை தர்றது வந்து அதை மீறி வந்து இன்னும் விசாரணைக்குள்ளே இருக்குது. இன்னும் அந்த விஷயம் வந்து இதுவாகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மத்திய அரசு, மாநில அரசு, மற்ற எதிர்கட்சிகள், இங்கே எதிர்கட்சிகள் நடத்தும்போது வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக வந்து அதிமுக, மதிமுக, பாமக எல்லாம் பேசுகிறாங்க. திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் எதிராக பேசுகிறாங்க. இது நடக்கிறது தான் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி உள்ளே வந்தோடனே பிஜேபி வந்து விஜயை வந்து டேக் அவுட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறேன்னா உங்களை நம்பி வந்த கூட்டம், உங்களுக்காக வந்தவங்க தான். இவ்வளோ கூட்டம் நடக்குது இல்லைங்களா? இவ்வளோ கூட்டத்தில் வந்து இவ்வளோ 1000 பேர் எங்கேருந்து வராங்க? வந்து விஜயண்ணா வந்தவங்க தானே அவங்க. நீங்கள் இப்போ வந்து கோர்ட் மூலிமா நான் வந்து போகலாமா அப்படின்னு ஒரு அனுமதி கேட்பதே வந்து ரொம்ப ஆர்ன கஞ்சி, பழைய கஞ்சி வந்து அது மக்களுக்கே அப்படியே ஒரு மாதிரி வெறுப்புணர்வை கொண்டு வந்துடும். எனக்கு என்னென்னா விஜய் உண்மையாக அரசியல் பண்ணணும்னு வந்திருக்காரு. அவரை யாராவது தப்பாக கைட் பண்ணுறாங்களா, அல்லது வந்து இதில் வந்து ரொம்ப பயமுறுத்தி விட்டாங்களா விஜயை? டேக் டைவர்ஷன் மாதிரி நீங்கள் அப்படி போகாதீங்க இப்படி போகாதீங்க ரொம்ப குழப்பி விட்டாங்களா? இதெல்லாம் மீறி வெடிச்சுக்கிட்டு வர்றது தாங்க வந்து ஒரு தலைவனுக்கானது. பார்த்துலாம் வாங்க என்ன நடந்துட்டு போகுது.
நமக்காக தானே. பார்த்து நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் வந்து? நிச்சயமா விஜய் ஃபீல் பண்ணியிருப்பாரு, அழுதுருப்பாரு, நடந்திருக்கலாம், வருத்தப்பட்டிருப்பாரு, சாப்பிடாம இருந்திருப்பாரு, எல்லாம் நடந்திருக்கும். அது தன்னை நம்பி வந்த கூட்டம் தானே வந்து குழந்தைங்களாம் பார்க்கும்போது. அதே வேளையில் இறங்கலாம் வாங்க அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா அவருடைய ஒரு ட்வீட், அதில் வந்து இந்த பங்களாதேஷ்ல நேபாளில் நடந்த மாதிரி இங்கேயும் ஒரு ஜென்சி எழுச்சி ஒன்று வந்து பிறக்கணும், இங்கேயும் அந்த போராட்டங்கள் வந்து வெடிக்கணும் அப்படின்ற மாதிரி மனசாட்சியே இல்லாமல் ட்வீட் பண்ணியிருக்காரு சார். இது வந்து எந்த எந்த அளவுக்கு போவாங்க அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து இதை பார்க்குறேன் சார். ஆதவ் அர்ஜுனா விசாரிக்கப்பட வேண்டிய நபர். ரெண்டாவது, ஆதவ் அர்ஜுனாவுக்கு சுத்தமாக அனுபவ அறிவு, அரசியல் அறிவு இல்லை அப்படின்னு காட்டுது. சொல்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை ஒரு மாநிலத்தில் இப்படி கொண்டு வந்து நிறுத்தினா எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் வந்து? நீங்கள் எல்லாத்தையும் அரசியல் ஆக்கணும்னு பார்த்தா மிக மோசமாக போயிடும் வந்து, மக்கள் வெறுத்துடுவாங்க வந்து. அப்படி தொட்டதுக்கெல்லாம் அரசியல்னு பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு சம்பவங்கள் போட்டிருக்காங்க, சமூக வலைதளத்தில் வந்துகிட்டு இருக்கு, அதை போட்டதே மிகப்பெரிய தவறு, டக்குன்னு அதை டெலிட் பண்ணி விட்டாப்புல வந்து. அப்போ விஜய் யாரை பக்கத்தில் வச்சிருக்காருன்னு தெரியல. புஷி ஆனந்த் வெளியே தெரியல வந்து, அவர் எங்கே போக சொல்ல ரோட்டில் இறக்கி விட்டு போயிட்டாங்களா, அங்கே ஏதோ ஒரு சேனல்காரங்க துரத்தி போய் கேட்குறாங்க பொழுது, காலில் விழுந்து கும்புறம் தம்பி நீ விட்டு கிளம்பிடுன்னு. இதெல்லாமா வந்து நீங்கள் சரி விஜய் வரல, சைமன் விஜய் வரல, புஷி ஆனந்த் வந்திருக்கணும், ஆதவ் அர்ஜுனா வந்திருக்கணும், மற்றவர்கள் வந்திருக்கணும், யாரோ ஒருத்தர் வந்து வேனு கடியில் ஜெகதீஷ் ஜெகதீஷ் அப்படின்னு குரல் கொடுத்தாரு. அந்த ஜெகதீஷ்லாம் யாருங்க? விஜய் சாரோட மேனேஜர். என்ன இவருக்கு அரசியலுக்கு என்ன இருக்குது வந்து? விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது, எவ்வளோ பெரிய ஆட்கள் வந்து பக்கத்தில் வச்சிருக்கணும், இது தெரியலையா? ஒரு பிளானிங் இல்லையா? திட்டமிடுதல் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒருத்தன் வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூமுக்கு போகிறான்னு வச்சுங்க, வீட்டு வாடகைக்கு போகிறான்னா அவங்ககிட்ட கூட ஒரு திட்டமிடுதல் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வண்டியை நிறுத்த முடியுமா, இங்கே டாய்லெட் வசதி கரெக்டாக இருக்குதா? கண்டிப்பாக ஆமாம், அந்த திட்டமிடுதல் அவனுக்கு இருக்குது வந்து. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய கூட்டம் நம்மளை நம்பி வருது. நீங்கள் திருச்சியில் எதிர்பார்க்காத ஒன்று தான் வந்து. திருச்சியில் வந்து விஜய் உண்மையிலே, நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, ரொம்ப கேஷுவலாக நீலாங்கரை வீட்டிலேருந்து சாப்பிட்டுட்டு 10:35க்கு மரக்கடையில் அனுமதி, முதல் மீட்டிங்கு. ஏர்போர்ட்டில் அப்படியே 9:15 இறங்கினா அப்படியே ஒரு 3/4 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் நம்ம போயிடுவோம் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு இருந்து வெளியே வந்த பிறகு தான் தெரியுது, ஒரு 13 கிலோமீட்டர் 7 மணி நேரம் கடந்து போகிற ஒரு சூழ்நிலை வருதுன்னா இந்த மக்கள் எப்படியாப்பட்ட வரவேற்பு, எப்படியாப்பட்ட நம்பிக்கை நம்ம மேலே வச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக அந்த டிசைனை மாற்றிருக்கணும்ல. நான் முன்னே போன வீடியோலேயே சொன்னேன், நீங்கள் போகிற ஊர் இப்போ திருவாரூர் போகிறீங்கன்னா முன்னாள் நைட்டே போய் அங்கே தங்கணுன்ற. நீங்கள் ஹோட்டலில் தங்கினா கண்டுபிடிச்சிருவாங்க இல்லைங்களா? உங்கள் கட்சி நிர்வாகி வீட்டில் தங்குங்களேன், தெரியாமல் தங்குங்களேன். இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தப்போ தெரியாமல் போனீங்கல்ல, ஒருத்தர் கூட அப்போ வந்து நீங்கள் கட்சி தலைவராக கூட இல்லை, மக்கள் இயக்கம் ஒரு ரசிகர் மன்றத்துக்கு துளி கூட தெரியாமல் போனீங்க. நீங்கள் அனிதாவுடைய மரணத்துக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படியே நீங்கள் டக்குன்னு தெரியாமல் தான் அங்கே போன பிறகு தான் மீடியாக்கெல்லாம் வர ஆரம்பிச்சது வந்து. ஏன் வந்து அதை உங்களால் பண்ண முடியாது? ஒரு நாள் நைட்டு தங்கி அதை பண்ணுறதுக்கு ஏன் முடியாது உங்களால்? உங்கள் கட்சியினர் ஏன் சீர்படுத்த முடியாது? இது உண்மையிலே இதை வந்து திட்டமிடுதல் சரியாக இல்லாதனால் வந்த விளைவு தான் இது. மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் அந்த ஒரு தொகுதிக்கும் சொல்லி பிரித்தாங்கல்ல சார், அவங்க எல்லாருமே எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி வந்து இதை ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா எப்படி அதை சரி பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் தான் இன்னும் இருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களாம் ஒன்றுமே கிடையாது, ஆளுக்கு ஒரு சூரதாங்க ஓட்ட மாதிரி ஓடி போயிட்டாங்களே வந்து. எங்கெங்க செதில் அந்த சில்லு எங்கே இருக்குதுன்னு தேட முடியாத அளவுக்கு ஓடி போயிட்டாங்களே வந்து. இப்போ அவங்களா இருந்தாங்கன்னா வாங்க தம்பி களத்தில் நில்லுங்க, பார்த்துருப்பாங்க அவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் பார்த்துருப்பாங்க, இந்த பிரச்சனைகள் சந்திச்சிருப்பாங்க, வாங்க நீங்கள் வாங்க நில்லுங்க போங்க பேசுங்க என்ன வருது பாருங்க, சரி இந்த கூட்டம் இப்படி வருதா, இந்த இடம் அனுமதியா, இங்கே நடத்தாதீங்க வேணாம், வேற இடத்துல இதுவாகுதுங்க, சரி ஒரு வீடியோ போட்டு வெளியிடுங்க. உங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து மீடியாவில் நீங்கள் போடக்கூடிய ஒரே ஒரு 10 ஒரு ட்விட்டை எடுத்து இன்னைக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஆகட்டும், பிரிண்ட் மீடியாவில் ஆகட்டும், சோஷியல் மீடியாவில் ஆகட்டும் வைரல் ஆக்கிறதுக்கும் செய்தியாக போட்டதுக்கு அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ பேசுங்களேன், வந்து பேசி வெளியிடுங்களேன், ஒவ்வொரு தொகுதிக்கும் உள்ள பிரச்சனையே பேசி வெளியிடுங்களேன். ஏன் அது வந்து இதுவாகாதா? இவங்க போனது தப்பில்லை, வந்தது தப்பில்லை. மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு, இந்த கூட்டத்தை வந்து வழிநடத்துவதற்கு ஒரு அனுபவசாலிகள் அங்கு இல்லை என்பதுதான் மிக மோசமான ஒரு நிலை. போலீஸ் போய் மிரட்டினா திரும்ப அடிக்கிறதுக்கு வராங்க. இது வந்து என்ன மனநிலையில இருந்து இவங்க வந்து வந்திருக்காங்களோ தெரியல. இந்த மாதிரி ஒரு க்ரௌடை யாரால கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து 9 பேரோ 6 பேருமா தான் நிற்க முடியும் போது, அன்றைக்கி நடந்த கூட்டத்தில் 20 பேர் நிற்கிற அளவுக்கு வந்துடுச்சு கூட்டம் அப்படின்போது அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ போலீஸ் மேலே முக்கியமாக நீங்கள் வந்து முழுக்க குறை சொல்லவே முடியாது. வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும், இவ்வளோ தான் எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு வந்திருக்கும். மீதியெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு பகுதியில் நடக்குதுன்னா அந்த பகுதியில் உள்ள பொறுப்பாளர்கள்னு இருப்பாங்க, வந்து முழுக்க அவங்க கண்ட்ரோலில் எடுத்துப்பாங்க. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வளர்ந்த ஒரு கட்சி தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு தெரியும் யார் எங்கேருந்து வராங்க அப்படின்னு.
நீ இங்கே போய் நில்லுன்னுவாங்க. அந்த தலைமைக்கு வந்து எப்பவுமே கட்டுப்படுவாங்க. அவங்க இங்கே நீங்கள் பார்க்கும்பொழுது எங்கேருந்து வராங்க, ஏது வராங்க, ஈசல் மாதிரி வந்து நாம் கூட பேசுகிற பாருங்க, ஒரு அலை அடிக்கிற மாதிரி பார்த்தீங்களா இன்னைக்கு? ஆமாம் சார், அப்படியே மூவ் ஆச்சு, இப்படி 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 தண்ணியில் அடிக்கலைங்களா, அந்த மாதிரி மூவ் ஆச்சு. அவ்வளோ கட்டுக்கிடங்காத கூட்டம் வந்த பிறகு அது என்ன ஆகும்? அது இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல சார், அவங்களும் எங்கள் விஜய் அண்ணாக்கு எதுவுமே தெரியாது, இது முழுக்க முழுக்க டிஎம்கே கவர்மெண்ட்டின் சதி, அவனுங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, அவனுக்கு வந்து காசு கொடுத்தா பேசுகிறவனுங்க, அவனுங்களும் இதே தான் விஜய் அவர்களை டிஃபெண்ட் பண்ணி தான் பேசுகிறாங்களே தவிர அந்த 41 பேர் இறந்துட்டாங்களே அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னு கேட்டால் தெரியாது. இந்த மாதிரி தான் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ஒரே டாக்ஸிக்காக மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் சார். விசாரணைக்குள்ள இருக்கிறது மத்திய அரசும் உள்ளே இறங்கியிருக்காங்க, எதிர்கட்சிகளும் அது சம்பந்தமாக பேசிட்டு இருக்காங்க, அந்த கூட்டத்தை நடத்தியவர்கள் வந்து இன்னும் மௌனமாக இருக்கிறார்கள். அப்படின்னும் பொழுது இதை வந்து சோசியல் மீடியாவில் சில தவறான விஷயங்களை எடுத்து பரப்பும் பொழுது அவங்க வந்து நிச்சயமாக கண்டித்து ஆக வேண்டியும், அது அரசுடைய கடமை. இது குழந்தைங்கள்லாம் இறந்துருக்காங்க அப்படின்றத என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல சார். அதுவும் இந்த ஒரு வீடியோலாம் பார்த்தேன், ஒரு 1.5 வயசு குழந்தைய அவங்க அப்பா வந்து கையில் தூக்கிட்டு போய் அவர் யாரோ ஒரு பொலிட்டீஷியன் ஒருத்தர் அவர் முன்னாடி முட்டி போட்டு கீழே வச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நம்மளால் அதை பார்க்கவே முடியல. எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க பேசுகிறத கேட்டால் நமக்கு வந்து ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. இன்னும் உங்களுக்கு பிரச்சனை என்னன்னே தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பரவாயில்ல, இந்த வதந்திகளை பரப்பாமல் இருந்தாவே ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு என்னோட தாட்டு சார். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.